அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹுவால் சில சட்ட நெறிகளை, சில விதிகளை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். இந்த சட்டத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களை அல்லாஹ் மூமின் என்று சொல்கிறான். இந்த சட்டத்திற்கு புறம்பாக நடப்பவர்களை ஃபாசிக் என்றும், இறை கோட்பாடுகளில் மீறி நடப்பவர்களை முஷ்ரிக் என்றும், காஃபிர் என்றும் அல்லாஹ் பல வகையாக ரகம் வாரியாக பிரித்து வைத்து பெயரிடுகிறான். ஆனால் இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியிலே அல்லாஹ் திருமறையில் சொல்வதைப் போல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இந்த இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அழைப்பை ஏற்று இந்த இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்து 100% இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், அல்லது 100% இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடையத்திலே சதா சர்வகாலமும் இறைவன் தந்த சட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இறைவனின் நல்லடியார்கள், அந்த அவுலியாக்கள், அது சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்த இமாம்கள், இப்படி காலம் தொட்டு நாம் பார்க்க போனால் எல்லோரையும் இந்த உலகம், அதாவது நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இந்த உலகத்தில் எதை செஞ்சாலும் எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஷைத்தான் எப்போதும் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நல்ல அமலையும் செய்ய விட மாட்டான், ஒரு நல்ல காரியத்தை செய்ய விட மாட்டான். ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறாருன்னா முதல்ல அவருடைய உள்ளத்தில் ஒரு சோம்பலை போடுவான். சோம்பலை போட்டு இன்றைக்கி செய்கிறதா நாளைக்கு செஞ்சுக்குவோம் அப்படின்னு போடுவான். இப்படியே அவருடைய உள்ளத்தில் சோம்பலை போட்டு 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 மரணம் வரைக்கும் அந்த நல்ல அமலை செய்ய முடியாதவர் திறம்பட செயல்பட்டு விடுவான் ஷைத்தான். அதையும் மீறி ஒருவர் அந்த சோம்பலை தாண்டி ஒருவர் வருகிறார் என்றால் அவர்களை மனித சைத்தான்களின் மூலமாக அவர்களை டிஸ்கரேஜ் செய்வான். அவருடைய அந்த எந்தூசியாசத்தை குறைப்பான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை குறைப்பதற்கான வேலைகளை செய்வான். குறை சொல்வது, கேலி செய்வது, இவனெல்லாம் எங்கு தேர போகிறான் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக அவருடைய நல் செயல்களை பார்த்து ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு சோம்பலை கொடுப்பான். அதையும் மீறி ஒரு செயலை செய்கிறார் என்றால் அவர்களை எள்ளி நகையாட வைத்து, அவர்களை கேலி செய்ய வைத்து, அவர்களை பரிகாசம் செய்ய வைத்து, தன்னுடைய சகாக்கள், உலகில் இருக்கும் தன்னுடைய சகாக்கள் மனித சைத்தான்களின் மூலமாக அவருடைய அந்த ஸ்பிரிட்டை குறைக்க வைப்பான். அதையும் தாண்டி ஒரு மனிதன் ஒரு நல்ல அமலை செய்தால் அந்த அமலில் இருக்கும் இஹ்லாஸை எடுத்து விடுவான். இஹ்லாஸை அடுத்த வாரத்திலே நாம் காண்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னால் இன்றைக்கு அந்த நல்ல அமலை செய்யக்கூடிய நேரத்தில் மக்கள் செய்யக்கூடிய அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, சைத்தான் தன்னுடைய மனித சைத்தான்களின் மூலமாக, தன்னுடைய சகாக்களின் மூலமாக நல்லமல் நடந்து விடாதபடி திறம்பட செயல்படுகிறான் அல்லவா. இது இன்றைக்கு நேத்தல்ல, எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. இதை புரியும்படி ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்துச்சுன்னா, ஜேம்ஸ் வாட் ஸ்டீம் என்ஜினை கண்டுபிடிச்சார். அந்த ஸ்டீம் என்ஜினை அவர் கண்டுபிடிக்கும் போது தன்னுடைய கண்டுபிடிப்பு ஆய்வில் இருக்கிறார். அப்போ அந்த ஆய்வில் இருக்கும்போது என்ன நடக்கும் சொன்னால், நிறைய புகைலாம் வரும், எல்லாருக்கும் தெரியும், அந்த ஆவி பறக்கும். இதை அவருடைய அந்த அருகில் இருந்த அந்த நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரர்கள், நண்பர்கள், அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆவி பறக்கிறது, போகிறது, வர்றது, ஜேம்ஸ் வாட் இப்படி வரும்போதும் கடக்கும் போதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த போராம்பார் பைத்தியக்காரன், இந்த போராம்பார் அரலூசு என்று பரிகாசம் செய்வார்கள். அவரை கேலி செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நேரம் வந்தது, அவர் when he came with the great invention named steam engine, அந்த ஸ்டீம் என்ஜின் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கண்டுபிடிப்போடு அவர் உலக அரங்கிலே கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பெற்ற போது அதே வாய் சொல்லியது, எங்களுக்கெல்லாம் தெரியும்பா இவன் ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்காரனாக வருவான் என்று. அப்போ இப்படித்தான் உலகம், நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை விட்டு உங்களை தடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் பாருங்கள், தீமையை செய்வதற்கு யாரும் தடை பண்ணுறது கிடையாது. தீமையை செய்யும் பொழுது யாரும் தடை செய்வது கிடையாது. சைத்தான் அதை சுதந்திரமாக விட்டுறான். நீங்கள் நன்மையை செய்யும் போது, நாம் சில நன்மைகளில் இறங்கி செய்ய ஆரம்பித்தால் அதை தன்னுடைய மனித சகாக்களின் மூலமாக பரிகாசம் செய்து, கேலி செய்து, ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய அந்த ஸ்பிரிட்டை குறைப்பதற்கான வேலையை சைத்தான் செய்து கொண்டிருப்பான். இது ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து நடந்து வருகிறது. அந்த அடிப்படையிலே
நல்லடியானாக வாழ வேண்டும், உலகத்திலே இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் தவறாமல் ஒரு பெயரை தந்திருக்கிறது. அதுதான் பிழைக்க தெரியாதவன். அவன் பிழைக்க தெரியாதவன். யாரெல்லாம் வட்டியை விட்டுவிட்டு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை பார்த்து இந்த உலகம், அதாவது யார் வட்டியை வாங்கி கொண்டு செல்வ செழிப்புகளிலே வாழ்ந்து வந்தார்களோ அவர்கள் வட்டியை வாங்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று யார் உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அவனுக்கு பிழைக்க தெரியாது. யார் ஹலாம் ஹலாலுடைய பேணுதல்கள் இல்லாமல் எந்த பெண்கள் எல்லாம் தன்னுடைய ஆடைகளை அவிழ்த்து அநியாய விபச்சாரிகளை போன்று அலைந்து இந்த உலகத்திலே சம்பாதித்தார்களோ அவர்களெல்லாம் ஹிஜாப் அணிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்திற்குள் அமைத்துக் கொண்ட அந்த நல்ல அடியார் பெண்களை பார்த்து, அந்த நல்ல ஒழுக்கமிக்க பெண்களை பார்த்து இந்த விபச்சாரிகள் சொல்வார்கள் அவர்களுக்கு பிழைக்க தெரியாது என்று. இப்படி இந்த உலகத்திலே யாரெல்லாம் நல்லடியார்களாக வாழ்ந்தார்களோ, இந்த உலகத்தில் தனக்கென சிரமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் தங்களுக்கு என்ற கஷ்டத்தை தனக்கெனரே அவர்கள் வாலண்டரியாக யார் தன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார்களோ, சிரமங்களை சுவைத்துக் கொண்டார்களோ அவர்களை பார்த்து இந்த உலகம் சொன்ன வார்த்தை பிழைக்க தெரியாதவர் என்று. சஹாபாக்களுடைய வரலாறு முழுக்க, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை முழுக்க இது போன்ற பிழைக்க தெரியாத செயல்களை நாம் காணலாம். குறுமதி கொண்டவர்கள் தரக்கூடிய பெயர்தான் பிழைக்க தெரியாதவர்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை முழுமையாக பின்பற்றி நடப்பதனால், அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றி நடப்பதனால் இந்த உலகம் நம்மை பிழைக்க தெரியாதவர் என்று சொன்னால், ஆம், 1000 முறை அவர்கள் சொல்லட்டும், நாம் பிழைக்க தெரியாதவர்கள் தான். அப்படி பிழைக்க தெரியாதவனாக இருப்பதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலகட்டத்திலே பத்ர் போர் வந்தது. இந்த பத்ர் போரிலே அனஸ் பின் நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அன்பிற்கினிய நல்லடியார்களே, நீங்கள் அப்ப ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத் வலம்மா யத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்தத்துஹுமுல் பஸா வ தர்ரா வ ஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா சொர்க்கத்தை மிக லேசாக நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டீர்களா? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டதை போன்று மஸ்தத்துஹுமுல் பஸா வ தர்ரா, அவர்களை சிரமம் பிடித்துக் கொண்டது, அவர்களை கஷ்டம் பிடித்துக் கொண்டது, வ ஸுல்ஸிலு, அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள், ஹத்தா யகூல ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், வல்லதீன ஆமனு மஅஹு, அவரோடு ஈமான் கொண்ட மக்கள் அனைவரும் சொன்னார்கள், மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அனைவரும் ஏங்க வைத்து, அனைவரையும் அந்த அளவிற்கு சிரமத்திற்கும் சோதனைக்கும் உள்ளாக்கிய பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். இந்த உலகில் படும் சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பின்னால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அப்படி படாமல் இருப்பவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மீறுபவர்கள், இந்த உலகில் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நல்லடியார்களை, அவுலியாக்களை பார்த்து சொல்வார்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்று. அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரிலே கலந்து கொள்ள முடியவில்லை ஏதோ காரணங்களினால். பட் he felt like anything, ரொம்ப மோசமாக அவர் உணர்ந்தார். பத்ர் போரிலே இட் வாஸ் an historical thing, ஒரு வரலாற்றிலே மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம் தான் பத்ர் போர். எந்த அளவுக்கு இட் வாஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்று சொன்னால், அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு பத்ரீன்கள், பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு என்று தனியாக பென்ஷன்லாம் கொடுத்தாங்க. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர். அந்த போரிலே he felt that he was unable to participate in the war, அந்த போரிலே தன்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதை அவர் உணர்ந்த போதெல்லாம் வேதனைப்பட்டார். அடுத்து ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது we should prove ourselves, நாம் நிச்சயமாக நம்முடைய ஈமானை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதில் அவர் முனைப்பாகவும் உறுதியாகவும் ஆர்வத்தோடும் ஆவலோடும் இருந்தார். அடுத்து வந்தது உஹது போர். உஹது போர் வந்தபோது அவர் he was in a determination, அவர் ஒரு முடிவோடு இருந்தார். இந்த நேரத்தில் நம்முடைய ஈமானை நாம் நிரூபித்து விட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார், தீர்மானத்தோடு இருந்தார். உஹது போர்க்களம் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், ஒரு சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். உஹது போர் என்பது ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு சிறிது வெற்றியை போன்று தோன்றினாலும் கொஞ்ச நேரம் கழித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே சஹாபாக்களை நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் போர் முடிந்து விட்டதாக நினைத்துவிட்டு அந்த இடங்களை விட்டு நகர்ந்தவுடன், அந்த ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டின இடம் எதுக்குன்னு சொன்னால், அந்த வழியாக எதிரிகள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றதுக்காக தான் சொன்னாங்க. ஆனால் சத்திய சஹாபாக்கள் போர் முடிந்து விட்டதாக நினைத்து அந்த இடத்தை விட்டு விலகியதுடைய விளைவாக எதிரிகள் அப்படியே சுற்றி வளைச்சிட்டாங்க. வரலாற்றாசிரியர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், இந்த பக்கம் எதிரிகள், அந்த பின்னாலிருந்து வந்த எதிரிகள் பின்னால், இப்படி முஸ்லீம்கள் நடுவில் சரியாக மாட்டிக்கிட்டாங்க. கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானார்கள். அதனுடைய விளைவு, கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய தூதரே இறந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புரளி அங்கே கிளம்பிருச்சு. அப்போ எல்லாரும் அப்படியே தளர்ந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வே இறந்துட்டாங்களா, இனிமேல் போகிறதுக்கு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அனைவரும் தளர்ந்து விட்டார்கள்.
அந்த நேரத்திலே இந்த பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்த அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரியிலே 2805 வரக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், என்னிடத்தில் வந்து தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு அனஸ் பின் நதர் சொன்னார், அனஸே, ஏனென்றால் பத்ர் போர்க்களத்தை என்னுடைய ஈமானை நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது, என்னுடைய ஈமான் எப்படிப்பட்டது என்பதை இவர்களுக்கு காட்ட முடியாமல் போய்விட்டது. சஅதே, உஹது மலைக்கு அந்த பக்கம் சொர்க்கத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி முஸ்லிம்கள் அனைவரும் பின்தங்கி இருந்த நேரம், முஸ்லிம்கள் அனைவரும் தளர்ந்து போயிருந்த நேரம், அவ்வளவு ஏன் அல்லாஹுடைய தூதரே இறந்து விட்டதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரம், இனி போர் வேண்டாம் என்று பெரும் சஹாபாக்கள் எல்லாம் முடிவெடுத்திருந்த நேரம், அந்த நேரத்திலே தன்னுடைய வாளை உருவிக்கொண்டு, சஅதே, உஹது மலைக்கு அந்த பக்கம் சொர்க்கத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எதிரிகள் படை ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறது, எதிரிகள் படை வெற்றி களிப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது, எதிரிகள் படை வீரியமாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரி படைக்குள் நுழைந்தார். சிறிது கண்டேன், உள்ளே நுழைந்தார். அதோடு அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்னால் காண முடியவில்லை. போர் முடிந்தது. சடலங்களை தேடுகிறார்கள். இந்த இறந்த பிணங்களில் யார் யார் இன்னார் இன்னார் என்பதை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலை மட்டும் காணவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு உடல் இருக்கிறது. அந்த உடலுடைய விரல் நுனியை பார்த்து அடையாளம் காண்கிறார், இவர்தான் என்னுடைய சகோதரர் அனஸ் என்று அனஸுடைய சகோதரி அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். ஏன் முகத்திற்கு என்ன நேர்ந்தது? முகத்தை பார்த்து கூறியிருக்கலாமே. முதுகிற்கு என்ன நேர்ந்தது? கைக்கு என்ன நேர்ந்தது? கால்களுக்கு என்ன நேர்ந்தது? திட்டத்தட்ட 80 இடங்களுக்கும் மேலாக வெட்டப்பட்டு சிதைக்கப்பட்டு உருவமே உருக்குலைக்கப்பட்டிருந்தார் அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உருவமே தெரியாத அளவுக்கு எதிரிகள் அவரை சிதைத்து வைத்திருந்தார்கள். அவருடைய விரல் நுனியை பார்த்துத்தான் அவருடைய சகோதரி அவரால் அடையாளம் காண முடிந்ததென்றால் எந்த அளவிற்கு எதிரி அவர்களை வெட்டி இருப்பார்கள், அவர்களை சிதைத்திருப்பார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் இந்த உலகத்தின் குறுமதி படைத்த அந்த அறிவாளிகள், இந்த உலக வாழ்க்கை தான் தங்களுக்கு இலக்கு என்று வாழ்ந்து வரும் அந்த மடையர்களை பற்றி யோசித்து பாருங்கள். அவர்களுடைய பார்வையில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இன்றைக்கு யாரெல்லாம் நம்மை பார்த்து ஏளனம் செய்கிறார்களோ, இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நடப்பவர்களை பார்த்து இந்த உலகத்தை மட்டுமே இலக்காக கொண்ட அந்த அயோக்கியர்கள் இந்த மூமின்களை பார்த்து பிழைக்க தெரியாதவர்கள் என்று சொல்கிறார்களே, அந்த மனிதர்களுடைய பார்வையில் பார்த்தால் பதிலிலேயே தப்பித்து விட்டாய், உஹதில் போய் ஏன் மாட்டிக்கொண்டாய் என்ற அனஸை கூட கேட்பார்கள் இவர்கள். நஊது பில்லாஹ். பத்ரிலே தப்பித்து விட்டார், உஹதில் ஏன் தானாக தேடி மாட்டிக்கொண்டார் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தின் குறுமதி படைத்தவர்களுக்கு இந்த உலகத்தில் தப்பித்து விட வேண்டும், எப்படியாவது உலகத்தில் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். மறுமைக்காக தன்னை முதலீடு செய்யக்கூடியவர்களை பார்த்து பிழைக்க தெரியாதவர் என்று சொல்வார்கள். இவர்களுடைய பாதையில், இவர்களுடைய பார்வையில் அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிழைக்க தெரியாது. பிழைக்க தெரியாத மனுஷன்பா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பத்ரிலே தப்பித்தார், உஹதில் போய் ஏன் மாட்ட வேண்டும்? இதைவிட பெரிய பிழைக்க தெரியாத ஒருவர் இருந்தார். அவர்தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய தாயார் அவ்வளவு சீராட்டி பாராட்டி செல்வ செழிப்பிலே வளர்த்திருந்தார். எந்த அளவுக்கு வளர்த்திருந்தார் என்றால், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையாக கடந்து சென்றால் அவர் கடந்து சென்ற பாதையில் பல மணி நேரம் கழித்தும் வாசனை கமழ்ந்து கொண்டிருக்கும். இந்த வழியா முஸ்அப் போனார் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் சென்ற வாசனை அப்படியே கமழ்ந்து கொண்டிருக்கும். அவர் அணியக்கூடிய ஆடைகள் அந்த நேரத்திலே பல ஆயிரங்கள் பெருமானம் பெறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அன்பையும் அவர்கள் மீது வைத்திருந்தார்கள். எந்த அளவிற்கு சொல்வார்கள் என்றால், இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இவரை போன்று என்னை கவர்ந்தவர் யாரும் இல்லை. அட்மைரபிள் பர்சனாலிட்டி. பார்த்து கவரக்கூடிய அளவுக்கு, பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுடைய கவனத்தை கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அவர் கடந்து சென்ற பல மணி நேரம் கழித்தும் அவர் பயன்படுத்தும் வாசனை திரவியங்கள் கமழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்தியவர், ஆடைகளை அணிந்து வந்தவர், செல்வ செழிப்புகளிலே தன்னுடைய தாயின் பராமரிப்பிலே அன்பிலே வளர்ந்து வந்தவர். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக பாவம் பிழைக்க தெரியாது முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவருடைய தாயார் அவரை சிறை வைக்கிறார். அதை மீறியும் தான் முஸ்லீமாகத்தான் வாழ்வேன் என்பதை தன்னுடைய தாயிடத்திலே தன்னுடைய கொள்கை உறுதியை வெளிப்படுத்துகிறார். அதனுடைய விளைவாக அவருடைய தாய் அவருக்கு கொடுத்த அத்தனை செல்வ செழிப்புகளையும் பிடுங்கிக் கொண்டு ஒரே ஒரு பழைய பாலியான துணி, பாலி என்றால் நைந்த துணியை கொடுக்கிறார். அந்த நைந்த போர்வையை, ஒரே ஒரு போர்வையை இரண்டாக கிழித்து மேலொன்றுக்கும் போர்த்தி கொண்டு கீழொன்றுக்கு கட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு வரும்போது அந்த காட்சியை காட்சிப்படுத்தி இந்த உள்ளத்தில் சிந்திக்கும் போதே இந்த கண்கள் கண்ணீர்
சிந்துகிறது. அப்படிப்பட்ட சிரமத்தை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், இந்த உலகத்தில் அவருக்கு பிழைக்க தெரியாது. நாம் எல்லாம் என்ன தியாகம் செய்து விட்டோம். நாம் இந்த உலகத்தில் நடக்கும்போது யாராவது நம்ம எள்ளிநகை ஆடிவிட்டால், ஏளனம் செய்து விட்டால் அதை சொல்லி வேதனைப்படுகிறோம். நான் இஸ்லாத்தின்படி வாழ்ந்தேன், என்னை இப்படி கேலி பண்ணிட்டாரு. அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்களை கூட மக்கள் ஏளனம் செய்யத்தான் செய்தார்கள். அங்கு வாழ்ந்த முனாஃபிக்குகள் எல்லாம் அவர்களை பிழைக்க தெரியாதவர்கள் என்று தான் பட்டம் கொடுத்தார்கள். தன்னுடைய தாய் தந்த செல்வ செழிப்புகளை எல்லாம் துறந்து விட்டு ஒரு பழைய போர்வையை கீழுக்கு கட்டி கொண்டு மேலுக்கும் போர்த்தி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு வந்தபோது அந்த சபையுடைய நிலவரத்தை சஹாபாக்கள் விளக்கி சொல்கிறார்கள். அத்தனை பேருக்கும் மனத்தில் கனம். முஸ்அபா இவர் யார்? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவர் அணியும் ஆடை பல ஆயிரங்கள் போகுமோ, அவர் நடந்து சென்ற பின்னாலும் பல மணி நேரம் கழித்து வாசனை திரவியத்தின் அந்த தாக்கம் அங்கு கமழ்ந்து கொண்டிருக்குமோ, அந்த முஸ்அப் இப்னு உமைர் பழைய போர்வையை கிழித்து இரண்டாக கட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு வந்தார். அத்தோடு முஸ்அப் இப்னு உமைரின் தியாகம் முடிந்து விடவில்லை. நான் சொன்ன அதே உஹது போர்க்களத்திலே முஸ்அப் இப்னு உமைரும் கலந்து கொண்டார். வெட்டினார்கள், கைகளை வெட்டினார்கள். ஒரு கை இரண்டு கையை வெட்டினார்கள், மொத்தமாக வெட்டி சாய்த்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து ஷஹாதத்தினும் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே உயிரோடு வாழ்ந்தார்கள். உஹது போர்க்களத்திலே உயிரையே கொடுத்தார்கள். தன்னுடைய தாயாரிடத்தில் தன்னுடைய செல்வ செழிப்புகளை இழந்தார்கள், தன்னுடைய அழகு வனப்பை இழந்தார்கள், தன்னுடைய அத்தனை ஆடை அணிகலன்களை இழந்தார்கள். அல்லாஹ்விற்காக உஹதில் கலந்து கொண்டு தன்னுடைய இளம் வயதிலேயே இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை மறுமைக்கு பணயம் வைத்தார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டியதை போல முமின்கள் யார்? அவர்கள் தன்னுடைய மறுமையை, தன்னுடைய இம்மையை மறுமைக்காக அடகு வைத்தவர்கள். அவர்கள் தன்னுடைய மறுமைக்காக இந்த உலகத்தை விற்றுவிட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அத்தோடு முடியவில்லை, அடக்கம் செய்ய பார்க்கிறார்கள். சரி, தஃபன் செய்யலாம் என்றால், தஃபன் செய்யும் போது ஒரு கஃனை போட்டு இழுக்கிறார்கள். முகத்தை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் முகம் தெரிகிறது. இந்த தியாக செம்மலை தஃபன் செய்யலாம் என்றால் கஃன் பத்தாமல் போனது. கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய முகத்தை மறைத்துவிட்டு கால்களுக்கு சிறிது இலைதலைகளை போட்டு மூடிவிட்டு வந்தார்களே, யார் இந்த முஸ்அப் இப்னு உமைர்? யார் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இவரை போன்று என்னை கவர்ந்தவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரே பார்த்து வியக்கும் அளவிற்கு செல்வ செழிப்பும் வனப்பும் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாரோ, அவர் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அத்தனையும் தியாகம் செய்து வந்தாரே, இந்த முஸ்அப் இப்னு உமைருக்கு இந்த உலகில் பிழைக்க தெரியாது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், புகாரிலே 1274 வரக்கூடிய செய்தி. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தா போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்ளும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை நியமிக்கிறார்கள். அந்த போருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. 3 பேரை நியமித்து, இவர் கொல்லப்பட்டால் இவர் அது ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு மகன் ஸைதும் அதில் இருந்தார். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஸைது கொல்லப்பட்டால் இவர் வர வேண்டும், இவர் கொல்லப்பட்டால் ஜாஃபர் வர வேண்டும் என்று 3 பேரை நியமித்தாலும் அதில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அந்த போருக்கு போகும்போதே சஹாபாக்களுக்கு தெரியும், சுப்ஹானல்லாஹ், 3 பேரை, இந்த சம்பவத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். 3 பேர் ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. நியமிச்சுட்டு எல்லா போருக்கும் அனுப்புகிற மாதிரி அனுப்பாமல் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லா போருக்கும் தலைவரை போட்டு அனுப்பிடுவாங்க, தளபதியை போட்டு அனுப்பிடுவாங்க. இந்த போருக்கு மட்டும் இவர் தலைமை ஏற்கட்டும், இவர் கொல்லப்பட்டால் ஷஹீதாக்கப்பட்டால் இவர் தலைமை ஏற்கட்டும், இவரும் ஷஹீதாக்கப்பட்டால் இவர் தலைமை ஏற்கட்டும், இவரும் ஷஹீதாக்கப்பட்டால் உங்களில் யாரையாவது நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் போதே அந்த சஹாபாக்களுக்கு தெரியும் தான் இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட போகிறோம் என்பதை. சுப்ஹானல்லாஹ், இது எப்படிப்பட்ட நிலை! கொல்லப்படுவோம் என்பதை தெரிந்த பிறகும் அந்த சஹாபாக்கள் அந்த களத்திற்கு சென்றார்களே, அவர்களுக்கு இந்த உலகம் பெரிதாக தெரியவில்லை. மறுமையில் கேள்வி கணக்கற்ற ஒரு சொர்க்கத்தை அடைந்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. அவர்களுக்கு இந்த உலகில் பிழைக்க தெரியாது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார்கள், வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, கிட்டத்தட்ட 50 காயங்களை ஜாஃபருடைய உடலில் கண்டோம் ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 50 காயங்களை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு உடலில் கண்டோம். அதில் ஒன்றை கூட ஜாஃபருடைய முதுகில் நாங்கள் காணவில்லை என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். அதற்கு அர்த்தம் என்ன?
ஒரு கணம் கூட திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஜாஃபருடைய உள்ளத்தில் வரவில்லை. ஒரு கணம் கூட தான் விட்டு சென்ற சொத்தின் பற்றிய எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வரவில்லை. ஒரு கணம் கூட தான் விட்டு சென்ற தன்னுடைய மனைவியின் ஆசையும் பாசமும் அவருடைய உள்ளத்தில் வரவில்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்துவிட வேண்டும், அதன் மூலமாக அழியா வாழ்க்கையில் நாம் இடம் பிடித்து விட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டாக இல்லை, இந்த உலகம் ஒரு மதிப்புமிக்கதாக இல்லை. அவர்களுக்கு இந்த உலகில் பிழைக்கத்தான் தெரியாது குறுமதி கொண்டவர்களின் பார்வையில். அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிழைக்க தெரியாது. ஆம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த உலகில் பிழைக்க தெரியாது. ஆம், உண்மைதான். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிழைக்க தெரியாது. ஆம், உண்மைதான். அதை விட சொல்கிறேன், உயர்ந்த நபர், இந்த உலகில் சிறந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உலகில் பிழைக்க தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே படுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே 7 தங்க காசுகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பாக வருகிறது. 7 தங்க காசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், மரணப்படுக்கையில் ரசூலுல்லாஹ் நோயுடைய கடுமையில் இருக்கிறார்கள். யா ஆயிஷா இபஅஸி பிஸ்ஸஹபி இலா அலி, அந்த தங்க காசுகளை அலியிடம் கொடுத்து சதக்கா செய்ய சொல் என்று சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு மயங்கி விழுந்துருவாங்க. இப்போ நான் என்ன செய்யறது? அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து அந்த காசை கொடுத்து சதக்கா செய்ய சொல்லவா, இல்லை ரசூலுல்லாவை மயக்கம் தெளிய வைத்து எழுப்புவதா என்பது வரும்பொழுது, அலியை அழைப்பதை விட ரசூலுல்லாஹை மயக்கம் தெளிய வைத்து செய்யக்கூடிய வேலைகள் நான் ஈடுபட்டிருப்பேன். அப்படி மயக்கம் தெளிந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, யா ஆயிஷா இபஅஸி பிஸ்ஸஹபி இலா அலி, ஆயிஷாவே தங்கத்தை அலியிடம் கொடுத்து சதக்கா செய்ய சொல். தன்னிடத்தில் கடைசி நேரத்தில் இருந்த அந்த காசுகளை கூட அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாயில் இருக்கும்போது கூட, மரணத்தினால் ஏற்பட்ட மயக்கத்தில் இருக்கும்போது கூட, மயக்கம் தெளிந்தவுடன் சொன்ன வார்த்தை, ஆயிஷாவே அல்லாஹ் அந்த அலியிடம் கொடுத்த அந்த தங்க காசுகளை தர்மம் செய்ய சொல். இப்படி மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் மயங்குகிறார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழுப்புகிறார்கள், எழுந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அதை தர்மம் செய்ய சொல்கிறார்கள். இப்படியே செஞ்சு ஒரு வழியாக அலியை ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து அந்த தங்க காசுகளை கொடுத்து தர்மம் செய்ய வைத்து விட்டார்கள். அன்றைக்கு மாலை ரசூலுல்லாஹ்வுடைய உலகத்தின் கடைசி நாள், கடைசி இரவு. அன்றைக்கு மாலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலிருந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பணிப்பெண்ணை பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பணிப்பெண் சென்று சொன்னார், இஹ்திலனா ஃபி மிஸ்பாஹினா மின் உக்கதிக்கு சமன் ஃபஅம்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹதீதில் மௌத். எங்களுடைய விளக்கிற்கு ஒரு சிறிதளவு எண்ணெயை கடனாக கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள், வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை, அதனால் சிறிது எண்ணெயை கடனாக கொடுங்கள் என்று கேட்டு அனுப்பினார்கள். யாருடைய கை அசைவிற்கு இல்லை, யாருடைய கண் அசைவிற்காக 1000 ஒட்டகங்கள் சுமக்கும் பொதிய அளவுக்கு பொருட்செல்வங்களை தருவதற்கு அண்டை நாட்டு அரசர்கள் தயாராக இருந்தார்களோ, யார் ஒத்துக்கொண்டால் உஹது மலையையே தங்கமாக்கி தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருந்தானோ, யாருடைய கண் அசைவிற்காக 1000 சஹாபாக்கள் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தார்களோ, அப்படிப்பட்ட தலைவர், இந்த உலகின் மிக பெரும் சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாக இருந்தவர், ஆனால் 8க்கு 10 சதுரடியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர், தன்னுடைய செருப்பு பெய்ந்து விட்டால் தானே தைத்துக் கொண்டவர், மரணிக்கும் போது கூட ஒரு யூதனிடத்தில் அடமானம் வைத்த கேடயத்தை மீட்க முடியாத ஏழ்மையில் மரணித்தவர். அடமானம்னா ஒரு 10 ரூபா வாங்குகிறோம், அதுக்கு ஜாமீனா ஒரு பொருளை கொடுக்குறோம், மீண்டும் நான் அந்த காசை கொடுக்கும்போது அதை கொடுத்துருன்னு சொல்கிறது. உடனே நம்ம ஆட்கள் அதை மார்வாடி கடையில் வைக்கிற அடமானம் நினச்சிடக்கூடாது. வட்டிக்கு வைக்கிற அடமானம் இல்லை, ஜாமீனா கொடுக்குற பொருள். ஒரு யூதனிடத்தில் அடமானம் வைத்த கேடயத்தை கூட மீட்க முடியாத ஏழ்மையில் மரணித்தவர்கள் தான் அந்த சாம்ராஜ்யத்தை கட்டியமைத்த சக்கரவர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறுமதி கொண்டவருடைய பார்வையில் யோசித்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்கே பிழைக்க தெரியாது என்பதுதான் உண்மை. அப்ப இந்த உலகில் தொன்று தொட்டு வந்த அனைவரையும் இந்த மக்கள் பிழைக்க தெரியாது என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்களே, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்ப்பிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத்திலே வந்த நபர்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லமா கதிம உமர் ஷாம், ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்பட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஃபீஷியல் விசிட் செய்வதற்காக, ஷாம் தேசத்தை போய் கண்டு வருவதற்காக, சென்று பார்த்து வருவதற்காக செல்கிறார்கள். அங்கே போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கழுதையை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். வ அலைஹி அமாமா வ இசார் வ ஹுஃபான் வ ஹுவ ஆஹிதும் பிரஸி பஈரிஹி வ யஹூதுல் மா. தன்னுடைய தோளின் மீது, அவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகில் 1/3 ஆண்டவர்.
இந்த உலகத்திலேயே 1/3 ஒரு சேர ஆண்ட சக்கரவர்த்தி, த 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இந்த வேர்ல்ட் என்ற புத்தகத்தில் 52வது இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வரலாற்று நாயகன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஆட்சி வர வேண்டும் என்று இந்த இந்திய நாட்டு தலைவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் வித்தகராக திகழ்ந்தவர். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோள் மீது இந்த பக்கம் ஒரு கீழ் வேட்டி ஒன்று, இந்த பக்கம் ஒரு தலைப்பாகை, இந்த பக்கம் 2 சாக்ஸ் போட்டுக்கிட்டு தன்னுடைய கழுதையின் தலையை பிடித்து தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கிறார். யார் வருகிறார்? அத்தத்துக்கள் ஜுனூத். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தனி பணியால் வரார் கூட, இந்த பிஏ மாதிரி கூட வரார் ஒருத்தர், அஸ்லம்னு சொல்லி, மௌலா உமர். அந்த பணியால் ஓடி வந்து சொல்கிறார், யா அமீரல் முமினீன் அத்தத்துக்கள் ஜுனூத் ஓ பத்தாரியத்து ஷாம் ஓ அம்த அலா ஹாதிஹில் ஹால். அமீருல் முமினீனே, ஜுனூத் படைகள் வருகிறது, ஷாம் தேசத்து முக்கியஸ்தர்கள் வருகிறார்கள், பிரமுகர்கள் வருகிறார்கள், நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீர்களே. எந்த நிலைமையில்? ஒரு வேட்டி இப்படி போட்டுக்கிட்டு 2 சாக்ஸ் அப்படி போட்டுக்கிட்டு தன்னுடைய கையிலே தன்னுடைய கழுதையை பிடித்து தானாக தண்ணீர் புகட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தனக்கு பின்னால் 10 பேர் சேர்ந்து விட்டால் ஒருவர் காட்டும் பந்தாவிற்கு அளவில்லை. ஒரு அமைப்பிற்கு தலைவர் என்றால் இவர்களே அவரை தூக்கி விடுகிறார்கள். ஒரு அமைப்பிற்கு தலைவராகிவிட்டால் மக்கள் செய்யக்கூடிய அந்த அளப்பறையில் அவர்கள் காட்டக்கூடிய அந்த பெருமையில் இந்த உலகமே முழுகிவிடும். அந்த அளவிற்கு இவர்கள் பெருமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நாட்டின் சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். யாருடைய பெயரை கேட்டால் அண்டை நாட்டு பேரரசுகள் எல்லாம் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்ததோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கழுதைக்கு தண்ணீர் புகட்டி கொண்டிருந்தார்கள். அஸ்லம் ஓடி வந்து கேட்டார், நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீர்களே, உங்களை பார்ப்பதற்கு முக்கியஸ்தர்கள் பிரமுகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது